இந்த இந்த போயிடுச்சு தானே இந்த புத்தாண்டு, சிங்கள தமிழ் புத்தாண்டு. நம்மட பெருநாள் முடிஞ்சுதான் வந்துச்சு. நம்ம எல்லாம் பெருநாளை கொண்டாடி புத்தாடைகள் உடுத்து சந்தோஷமாக கழிச்சதுக்கு பிறகு அப்படியே அடுத்த அந்த சகோதரருடைய பெருநாள் வந்துச்சு. எங்கடாக்களும் அவங்களை விட கூட கொண்டாடிட்டான். எங்கடாக்கள் அவங்களை விடவும் அவங்கட பெருநாள்ல எங்கடாக்கள் தான் ஹீரோக்கள். அவங்க பயணம் போறாங்க, எங்கடாக்களும் பயணம். அவங்க ட்ரிப் போறாங்க, எங்கடாக்களும் ட்ரிப். அவங்க ஆத்துல இறங்கி அவங்க ஆண் பெண் கலப்பா குளிப்பாங்க. எங்கடாக்கள் என்ன செஞ்சாங்க, ஓ நீங்க மட்டுமா குளிப்பீங்க, நாங்களும் குளிப்பேன் தானே அப்படின்னு சொல்லி பீச்சில குமரு பிள்ளைகள் சோள கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள இயல்பா ஒரு ஆணோ பெண்ணோ இறங்கி குளிச்சா இருக்கிற ஆடைகள் எல்லாம் இறுக்கமாகி ஒட்டி கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். வாப்பாக்காரன் கல்யாணம் முடிச்ச பிள்ளைய, கல்யாணம் முடிக்காத பிள்ளைய, மனைவிய கூட்டிட்டு போறான். பீச்சில் கூட்டிட்டு போய் அந்த சமூகம் அங்க குளிக்குது, இந்த சமூகம் இங்க குளிக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தண்ணிக்குள்ள எல்லாம் உண்டுதான், எல்லாம் உண்டுதான். தலையில ஒரு சோல் துண்டு, இதுல பேரு பாத்திமா, அதுல பேரு வேற. எப்படி அப்பா ஹராமே உட உடம்புக்கு ஏற்றா போல உடை உடுக்க சொன்ன ஒரு மார்க்கம், இறுக்கமான உடைகளை உடுக்க கூடாது என்ற ஒரு மார்க்கம். அவ்வளவு அழகான இந்த மார்க்கத்துல நல்லா உள்ள பிள்ளைகளை இபாதத்தோடு இருந்த காலத்தை, ரமலானோடு இருந்த காலத்தை கொண்டு போய் பாசுக்குடாவுலையும் பீச்சிலையும் நிலாவளியிலையும் எங்கெங்கெல்லாம் தண்ணி ஓடைகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் இறங்கி குளித்து அல்லாஹ் அக்பர். இந்த சமூகத்தின் கலாச்சார சீரழிவுகள் சர்வ சாதாரணமாக போய் கொண்டிருக்கு.